சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்ணாமலை நீக்கமும் அண்ணாமலை மாற்றமும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியால் நிகழ்ந்திருக்கா? நீக்கமும் மாற்றமும் ஒரே வார்த்தையா? ஒரு சந்தோஷமே இல்லையே சார் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி. எனக்கு இல்ல சார். யாருக்கு சந்தோஷம்? அதிமுக தொண்டர்கள் எங்கயாவது பட்டாசு வெடிச்சாங்களா? பிஜேபி தொண்டர்கள் எங்கயாவது பட்டாசு வெடிச்சாங்களா? வேண்டாம் வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம், வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் போஸ்டர் தான் பார்த்தேன். நான் மற்ற கட்சிகளை பத்தி போஸ்டர்லாம் சொல்றேன், எனக்கு அது தேவையில்லை. இமயமலை எல்லாம் போயிருக்காரு. ஆமா, பாபா முத்திரை எல்லாம் காட்டிட்டு. ஆமா, ரஜினியோட சேர்ந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறது. உங்க தமிழில் வச்சுக்கோங்க, ஹாப்பியா இருக்கலாம். இல்ல சார், இல்ல ஐயா நீங்க நீ பாவம். நானும் யோசிக்கிறேன், மோட்டோலே பார்த்து நீங்களும் எவ்வளவுதான் யோசிப்பீங்க. ஒரு சின்ன மூலையில எவ்வளவுதான் வந்து இவ்வளவு குழப்பம் வரும். அது என்னன்னா அந்த பதட்டம் அப்படி செய்ய வைக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து ஒரு பிரேக் அவர் வந்து பேய் மாதிரி பிசாசு மாதிரி வீதி வீதியா அலைஞ்சார். டெய்லி இன்னைக்கு அந்த மாநில தலைவர் மாற்றத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல வரைக்கும் கூட்ட வரைக்கும் பிளான் வச்சிருக்கோம். நயனார் என்ன டிஃபெண்ட் பண்ணுவாரு, நான் சிக்ஸர் அடிக்க போறேன்றாரு. பாத்துட்டே இருங்க. சிக்ஸர் அடிக்கிற அளவுக்கு என்ன பொறுப்பு இருக்கும் சார்? பாத்துக்கிட்டே இருங்க, எந்த பொறுப்பும் இல்லாம அடிக்கலாமே. அவர் யார்? நயனா இவங்க தமிழிசேகா எந்த பொறுப்புல இருக்காங்க? அவங்க சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹெச்ராஜ் அண்ணன் எந்த பொறுப்புல இருக்காங்க? பொன்னார் என்ன எந்த பொறுப்புல இருக்காங்க? அவங்க என்ன அடிக்கிறாங்க? அவங்க அண்ணாமலைக்கு அடையாளம் தலைவர் பதவி, அதையே மாற்றி. அண்ணாமலைக்கு அடையாளம் தலைமை பண்பு. என்டிஏ கான்ஃபரன்ஸ் அலைன்ஸ்னு ஏதோ ஒண்ணுத்த முடிவு பண்ணிருக்காரு அமித்ஷா. எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க, எல்லாரும் அங்க வரல போல. சார் அதிமுக கூட்டணி உறுதிப்படுத்த மட்டும் அவர் வரல சார். ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணி தலைவர்களையும் உட்கார வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அது நடக்காம போயிடுச்சு போல தெரியும். நீங்க வருத்தப்படுங்க. நான் வருத்தப்படல, அமித்ஷா வருத்தத்தோட போயிருக்காரு போல. உங்கள்ட்ட வந்து அழுது இருக்காரு. அதுதான் இனிமேலாவது கீழே கமெண்ட் போடக்கூடிய வாசகர்களும் தெரிஞ்சுக்கணும் யார் சங்கீன். 2 வார்த்தை பேச வச்சிருந்தா அந்த சந்தேகம் எங்க ஐயா வைகோவுக்கு வந்திருக்காது. ரொம்ப சந்தேகப்படுறாரு. நேற்றுக்கு ஏவா வேலு சொல்றாரு, பிஎஸ் வீரப்பா மாதிரி சிரிப்பாரு. சிரிக்காமே உட்காந்து இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி மௌனசாமியா உட்காந்துட்டாருன்னு வைகோ சொல்றாங்க. ஏன்னா 2026 பிறகு யார் சிரிக்க போறாங்கன்னு எல்லாரும் பாப்பாங்கல்ல, அதனால ஒரு சொல்லிருப்பாங்களா இருக்கும். அதனால வந்து ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி ராமதாஸ் மோதல் பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கிறது. அது அவங்களுக்கு நல்லதுக்கு இல்ல, அது குடும்ப தகராறு. வேற யாருக்கும் அதுல வந்து நலன் கிடையாது, வேற யாருக்கும் அது விருப்பம் கிடையாது. அப்பாவுக்கு பிள்ளைக்கு மட்டும் மோதல். அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, இல்லாட்டி அவங்களுக்கு ரொம்ப கெடுதல். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் அவர் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார், எப்படி இருக்கீங்க? புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு குறித்தாட்டுமா. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி விட்டது. இவ்வளவு இயர்லியரா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க உங்களோட அனுபவத்துல பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி இவ்வளவு இயர்லியரா? நிறைய பாத்திருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறக்கா சொல்றேன், 2017 அமைஞ்சிருச்சு இன்றைய திமுக கூட்டணி. 2019 தான் தேர்தல் வந்துச்சு. ஆனால் கூட்டணி வந்து 2016 மக்கள் நல கூட்டணி ஒரு படுதோல்வி சந்தித்த பிறகு, அதனால திமுக வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு, அதிமுக மீண்டும் 2வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு ஜெயலலிதா தலைமையில் அவங்களுக்கு புரிபட்டுருச்சு நமக்கு வந்து பிளந்து கிடந்தா சரி வராது. அதனால 2017 ஒருங்கிணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சு, பாத யாத்திரை, காவிரி பிரச்சனை, நிறைய விஷயங்களை ஒருங்கிருந்து போராடி 2019 ஒரு கொத்தா ஒரு வெற்றியை பெற்றாங்க. அது அப்படியே 21, 24 எல்லாமே தொடர்ந்தது. ஸோ கூட்டணி ஒருங்கிணைந்து இருக்குங்க. முதல்ல நான் இப்போ நிறைய பார்த்துருக்கேன், உங்க எல்லாருக்குமே ஈஸியா புரியுங்கிறதுக்கான 2000 உடைஞ்சது முரணானதெல்லாம் அந்த மாதிரி நடக்கல. அந்த 2017 தொடங்கின அந்த திமுக கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்கு. ஆனா இங்க பிரிஞ்சாங்கல்ல, உடைஞ்சாங்கல்ல. இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்ற சொன்னவங்களும் இருந்தாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு உதாரணம் சொல்லிடுறேன். நம்ம வந்து பாமக விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி இருந்தாங்க, அவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க. விடுதலை சிறுத்தைகளும் அதிமுக கூட்டணி இருந்தாங்க, பிரிஞ்சாங்க. காங்கிரஸும் திமுகவும் எதிரீதிகளா இருந்தாங்க, அவங்கள ஆட்சியிலிருந்து அகற்றினதே திமுக தான். மதிமுக உருவானதே திமுக தான். திமுக அழிக்கிறதா எங்களோட நோக்கம், எங்களுடைய கொலைப்பழி சுமத்துறாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஏணி வச்சா நெட்டாது. நீங்க அது திருவனந்தபுரத்துல போய் கேட்டு பார்த்துக்கோங்க. கன்னியாகுமரியில தூ மே பாய் பாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரியான நிறைய முரண்கள் வந்து சாதாரணமா பார்த்துக்கோங்க. இது புதுசே கிடையாது. சிவசேனாவும் காங்கிரஸும் சரி யோசிச்சு பாத்துங்க. அதான் உங்களுக்கு புரியணுங்கிற, சிவசேனாவும் பாஜகவோட வீரியமான கட்சின்னு சொல்லி சிவசேனா சொல்லுவாங்க இந்துத்வால. அந்த கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு. அதுலதான் இந்தி கூட்டணி இருக்குது. அப்ப வந்து பாஜகவை இந்துத்துவவாத மதவாத பாசிச சக்தின்னு சொல்லி சொன்னா, சிவசேனாவை நீங்க என்ன சொல்வீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களை மகாராஷ்டிராவில் துரத்தி அடித்து வெளியேறுன்னு சொன்ன கட்சி சிவசேனா. ஆனா அதிமுகவினர் எல்லாருமே சொன்னது பிஜேபியால தான் நாங்க தோத்தோம், பிஜேபி இல்லாம இருந்தா நாங்க வெற்றி பெற்று இருப்போம்,
எந்த காலத்திலும் இனி கூட்டணி வைக்க மாட்டோம். மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு கட்சி இன்னைக்கு வச்சிருச்சு. சிபிஐ விசாரணை 2G கேஸ்ல வச்ச போது கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு கருணாநிதி சொன்னார். தகவலுக்கா யார சொன்னாருன்னு நீங்க கேட்டு பாத்துங்க, உங்களுக்கு வரலாறு இருக்கு. அன்னைக்கு நீங்க சின்ன பிள்ளைல தெரியும் எனக்கு. யார சொன்னாங்க? காங்கிரஸ் தான் சொன்னாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். கூடாய் நட்பு கேடாய் முடியுங்கிறது ஒன்னா உட்கார்ந்துருந்தாங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குதுல? ரைட். நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களுடைய அனுபவத்துல நிறைய பார்த்திருப்பீங்க. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும், அந்த நிகழ்வுகள் எல்லாம் மாறி மாறி நடப்பதையும் பார்த்திருப்போம், எங்கேயாவது உட்கார்ந்து பேசுறதெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாவே தெரியல. அதிமுக பாஜக எங்க நடந்துச்சு? நான் என்னை மூத்த பத்திரிகையாளர் சொன்னனால அந்த அந்த ஒரு பணிவோட சொல்லிக்கிறேன். கூட்டணிக்கான பிறகு பேச்சுவார்த்தை நீங்க நடந்து பார்த்திருப்பீங்க. கூட்டணிக்கு முன்னாடி அது சத்தங்காட்டமா தான் பேசியிருப்பாங்க. அது உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்காக அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ரொம்ப அழகா சொன்னார். ஆஃபர் எப்படி இருக்கணும், டிமாண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இனிமே நிறைய பேசுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே பாஜக அதிமுக குழு அமைப்பாங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கேன். there will be a common minimum program. அதை திரு அமித்ஷா அவர்கள் அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்திருக்காரு. there will be a common minimum programனு. அதுக்கு அப்புறம் எந்தெந்த சீட்டு, எவ்வளவு சீட்டு, யாருக்கு எவ்வளவு சீட்டு, அப்புறம் அந்த உங்க உள்கோட்டால ஏதாவது வருமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்ப குழு அமைச்சு தான் பேசுவாங்க. நீங்க பார்த்த சரி, என்ன பிரச்சனை சரியா என்ன பார்க்காம விட்டீங்கன்னா, இது கூட்டணிக்கு பிறகு தொகுதி ஒதுக்கீடு இது மாதிரியான விஷயங்கள் அது அடுத்த கட்டம் சார். ஆனா இதுவே கூட்டணின்னு ஒரு முடிவுக்கு வர்றதே எங்க நடந்ததுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியல. நீங்க இது வரைக்கும் கூட்டணி அமைக்கிறதுக்கு நடந்த பேச்சுவார்த்தை நீங்க எனக்கு காட்டணும். நீங்க உங்களுக்கு அனுபவம் வந்துருச்சுல்ல, நீங்க கூட்டணி நடக்கிறதுக்கு, கூட்டணி சேரலாமாங்கிறதுக்கு நடந்த பேச்சுவார்த்தை நீங்க காட்டணும். இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேரணும்ன்றது எங்கேயாவது பேசினாங்களா? டெல்லியில மக்கள் பிரச்சனையை தான் எடப்பாடி பேச போனாரு. கூட்டணிக்கா 100 விஷயம் பேசியிருக்காங்க. அப்படி நீங்க டெல்லியில என்ன பேசினாங்கன்னு என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்படித்தானே எடப்பாடி சொன்னாரு. எடப்பாடி சொன்னது உண்மை. புகார் மனு கொடுத்திருக்கிறாரு, உண்மை. அதை தாண்டி 2 அரசியல்வாதிகள், நானும் நீங்களும் அரசியலுக்கு எந்த நேரடி சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை பூரா அரசியல் தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப 2 அரசியல்வாதிகள் உட்கார்ந்து பேசும்போது அரசியல் பேசாம போயிருவாங்களா? திமுக ஆட்சி எப்படி இருக்கு, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, விஜய் என்ன சொல்றாரு கேட்காம தான் பெட்டிஷன் கிளம்புன்னு சொல்லி கிளம்பிருப்பாங்களா? 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. எல்லா கதையும் பேசியிருப்பாங்க. நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் பேசியிருப்பாங்க. ஆனா உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் அது ரொம்ப அழகான விஷயம், ரொம்ப தெளிவான விஷயம். உங்களுக்கு எப்ப சொல்லணுமோ சொல்லுவாங்க, சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு இதே இடத்துல இதே பேர்ல சொன்னேன், திருமண நிச்சயார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரவேற்பு நடக்கும், உங்களுக்கு அழைப்பு வரும். அழைப்பு வந்துச்சா இல்லையா? போய் உட்கார்ந்து பேட்டியில பேசுனீங்களா இல்லையா? அவ்வளவுதான். அமித்ஷா வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரா? அவர் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சா சார்? ஆமா, 100% நடந்துருச்சு. அமித்ஷா எப்பயுமே நினைத்ததை முடிக்கக்கூடியவர். அவர் மிச்சம் வச்ச வரலாறே கிடையாது. அது 370 இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், கூட்டணியா இருக்கட்டும், மற்ற விஷயம் நீ உங்களை ஆசைக்கு சொன்னா எதிர்கட்சிகளை உடைக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் அசம்பிள் எடுத்தாருன்னு அதை முடிக்காம விட மாட்டார். ஆனா அப்படி நடந்த மாதிரி தெரியலையே. அவரு எதோ நினைச்சு வந்தாரு, எதோ நடக்கணும்னு நினைச்சாரு. சரி பரவாயில்ல, இதுவாவது நடந்துச்சுன்னு கிளம்பி. விஜய் டிவில யார் மனசுல யாருன்னு ஒரு ப்ரோகிராம் வந்துச்சு. அது ஒரு 22 கேள்வி கேட்பாங்க. 22வது கேள்விக்குள்ள உங்க மனசுல நீங்க யார் நினைச்சீங்கன்னு சொல்லுவாங்க. ஆம்பளையா பொம்பளையா, தமிழ்நாடா இந்தியாவுக்குள்ள இப்படியே கேட்டே வருவார். நீ ஆம் இல்லைன்னு சொல்ல, நீ வெறுமை குழுவே கொடுக்கவில்லை, எஸ் நோ சொல்லு 22. அத மாதிரி அமித்ஷா மனசுல 22 கேள்வி கேட்கலாம என்ன இருந்துச்சு, நீங்க தான் முழுசா பிடிச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல சார். என்னைய பூரா சங்கின்னு திட்டுறாங்க. ஆக்சுவலா பார்த்தா மாதேஷ் தான் அமித்ஷா மனசுல எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப யாரை திட்டணும் நீங்க புரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரியல. நான் அவர் நினைச்ச பூரா நடந்துருச்சு. இல்ல, அந்த மாதேஷ்க்கு தெரிஞ்சிருக்கு. அறிகுறிகள் நடந்த நிகழ்வுகளை வைத்து நான் அனுமானிக்கிறது. ஆரிடம் பாப்போம். 7 சீட்டு போட்டாங்க. ஆமாவா? சரி, 7 8 சார்? நீங்க சொல்லுங்க. 8 கூட 7 6 அப்புறம் 3 அப்புறம் 2. என்ன பிரச்சனை? என்டிஏ கான்ஃபரன்ஸ் பிரஸ் மீட் போட்டாங்க. இல்ல சார், என்டிஏ கான்ஃபரன்ஸ் பிரஸ் மீட் முதல்ல டிஜிட்டல்ல போட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்காம விட்டீங்க. எந்த மீடியால போடாதவங்க நான் சொல்றேன், எக்ஸ்க்ளூசிவ் சொல்றேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி மைக் எடுத்து ஒருத்தர் ஹலோ மைக் டெஸ்டிங்னாரு. அதை நீங்க கவனிக்க விட்டீங்க. அதற்கு அர்த்தம் என்ன? ஆங்கிலம் உள்ளே திணிக்கப்பட்டிருக்கு. சப்ஜெக்ட்டா பேசுவோம் சார். சப்ஜெக்ட் தான் நான் பேசிட்டு இருக்கேன். சேரும் போர்டும் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஆகும்போது மைக் சப்ஜெக்ட் ஆகும். எதிர்பார்த்தவங்களும் அழைத்தவங்களும் வரல போலீங்க. யார் என்டிஏ கான்ஃபரன்ஸ் அலைன்ஸ்னு ஏதோ ஒண்ணுத்த முடிவு பண்ணிருக்காரு அமித்ஷா. எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க, எல்லாரும் அங்க வரல போல. இல்லங்க சார், அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்த மட்டும் அவர் வரல சார். ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணி தலைவர்களையும் உட்கார வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அது நடக்காம போயிடுச்சு போல தெரியும். நீங்க வருத்தப்படுங்க. நான் வருத்தப்படல. அமித்ஷா வருத்தத்தோட போயிருக்காரு போல. உங்கள்ட்ட அழுதுருக்காரு. அதுதான் இனிமேலாவது கீழே கமெண்ட் போடக்கூடிய வாசகர்கள் தெரிஞ்சுக்கணும் யார் சங்கின்னு. ஏன்னா அவர் மனசுல நினைச்சிருந்தாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வருத்தத்தோட போனான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பாவம் கூடவே சுத்திர சேவால எனக்கு தெரியல என்ன செய்யுது. அது மக்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், இந்த 6 மைக்கு போட்டு 6 சீட்டு போட்டாங்க, 7 சீட்டு போட்டாங்க, பின்னாடி என்டிஎன் போட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகள் விஷயம். இதெல்லாம் இல்ல சார், ஏதோ ஒரு பிளான்டு தானே சார். ஒரு பிளானும் கிடையாது. ப்ரீ பிளான் இருந்திருக்கு. ஆனா அப்படி நடக்கல. அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அந்த அவுட்புட்டை கொண்டு வர முடியல. பிஜேபி என்டிஏ கூட்டணியில யாருங்க இல்ல, இல்லாத ஒருத்தர் ஏடிஎம்கே அவங்க வந்தாங்க. அதுதானங்க நடக்கணும். இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? இருந்தவங்க எல்லாம் ஏன் வர வைக்க தெரிச்சு ஓடி திமுக கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. இல்ல, இன்னும் சேரல, அடுத்து சேர்ந்துருவாங்க. அப்ப என்ன செய்வாங்க? சரி, பாமக திமுக கூட்டணியில சேர்ந்துருச்சு, ரைட்டுங்களா? அப்ப விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யும்?
வாங்க. அது அப்புறம் சார். ஏங்க அப்புறம் சார் அப்ப என்னாச்சு இல்ல சார், ஐயா அன்புமணியோ, ஐயா ராமதாசோ, திரு ஜான் பாண்டியன் அவர்களோ, திரு ஜி.கே. வாசன் அவர்களோ, நான் தான் உங்களுக்கு நீங்க பாமக டிடிவி தினகரனோ, ஓபிஎஸ்ஓ, டிடிவி வந்து ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருந்தா, நீ அதையெல்லாம் படிச்சு வம்புகள் தீர்ந்து நீங்க ஒரு மனசாட்சி வேண்டாமா, நியாயம் வேண்டாமா? அவர் வந்து ஆஸ்பத்திரியில படுத்தா நீ அப்போலோடைய அறிக்கையை பார்க்கலையா? நீங்க அவ்வளவு தூரம் கண்ணு மூடி போச்சா? திரு ஜி.கே. வாசன் வந்துட்டு போறாது மறந்துட்டீங்களா? என்னங்க நீங்க பாமக அவங்களே சண்டை போட்டு உங்களுக்கு தெரியாதா? ஓ சண்டை அதனால வரல. அவங்களே சண்டை போட்டு இவங்க அழைக்கவே இல்லை. உங்கள்ட்ட சொன்னாங்களா யாரும் அழைச்சாங்கன்னு? எதுக்கு 7 சீட்டுக்கு பின்னாடி கேபி முனிசாமி எங்க உட்காருவாரு? தரையிலையா? வேலுமணி எங்க உட்காருவாரு? அண்ணாமலை எங்க உட்காருவாரு? நயினார் எங்க உட்காருவாரு? அவங்க எல்லாம் தரையில உட்காருவாங்களா? எனக்கு புரியல. எல்லாருக்கும் தெரியும் சார், நமக்கு தெரியாத ஒண்ணா சார். நீங்க சொல்லுங்க, எங்க உட்காருவாங்க? அண்ணாமலை 6 ஷேர் போட்டிருக்காங்களா? அண்ணாமலை உட்கார்ந்துருக்கிறாரு, நயினார் உட்கார்ந்துருக்கிறாரு, அமித்ஷா உட்கார்ந்துருக்கிறாரு, இபிஎஸ் உட்கார்ந்துருக்கிறாரு, கேபி முனிசாமி உட்கார்ந்துருக்காரு. அப்ப மத்த வேற இதுதான் எங்க கூட்டணி, இவங்கெல்லாம் எங்க கூட்டணி தலைவர்கள்னு உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டார் அமித்ஷா. அதை முழுமை பெறாமல் அவர் சென்று விட்டார். முழுமைப்படுத்த முடியாமல் சென்று விட்டார். கவலையே படாதீங்க. திரு டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவா, அதிமுக தான் அவருக்கு பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதிமுக திரு இபிஎஸ் கூட நேரடி பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா ரொம்ப தெளிவா நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்கிறோம்னு 24 ஹவர்ஸ்ல சொன்னார். சரி, உங்களுக்கு அது மேல என்ன வேணும்? திரு வாசனை பத்தி நீங்க சந்தேகப்படவே மாட்டீங்க. அது ஏற்கனவே இருக்கு. உங்களுக்கு இன்னமும் சொல்ல, தேமுதிக உள்ளிட்ட பாமக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எல்லாம் கூட ஒருவேளை அவர்கள் அதிமுக ப்ரிஃபர் பண்ணிருக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த 2 பேருமே தனியா இருந்தப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேமுதிக அதிமுக போச்சு, பாமகவும் அதிமுகவோட போக வாய்ப்பு உண்டு. அதை நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன். யாரு? பிஜேபி ஏடிஎம்கே தனியா இருக்கும்போது 2 பேரும் ஒன்று சேர்ந்து போய் திமுகவோட சேர சொல்றீங்களா? உங்களுடைய ஆசையா இருக்கும். செய்ய மாட்டாங்க. அங்க இடம் இல்ல சார். அங்க கலைஞருடைய பிள்ளை, அவருக்கு நிறைய இதயத்தில் இடம் உண்டு. கவலையே படாதீங்க. இன்னும் கமல்ஹாசன் உள்ள சேர்க்கணும். தேமுதிக தூண்டில் போட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இந்த எஸ்டிபிஐ கட்சி உள்ள வந்திருக்கு. இப்ப நிறைய அவங்களுக்கு இடம் இருக்கு. யார் யார் சீட்டை குறைப்பறாங்கன்னு அடுத்த பேட்டில பேசுவோம். அந்த முகாம்ல போறதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு அமித்ஷா பத்தி தெரியும் போது எனக்கு ஸ்டாலின் பத்தி தெரியணும்ல. என்னங்க நீ அவர் தெரியாத என்ன அர்த்தம்? தன் வழி எறிந்து மாற்றான் வழி எறிந்து வள்ளுவர் சொல்றார். ரைட். திரு அமித்ஷா அவர்களுடைய இந்த பிரஸ் மீட் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஒரு விதமான பல கேள்விகளை என்னுள் எழுப்பியது சார். எனக்கு வந்து நிறைய விஷயங்கள். கூட்டணிக்கான தலைமை எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில். எடப்பாடியை ஒரு வார்த்தை கூட பேசுன்னு சொல்லலையே சார். பக்கத்துல மௌனமா உட்கார வச்சுட்டு. முதல்வரை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இதற்கு முன்னாடி இதே இடத்துல நீங்க இதே கேள்வி கேட்டு, யார் தலைமையில கூட்டணி, யார் நீங்க கேட்டீங்க, நம்ம சொல்லுங்க. உங்களுக்கு எடுத்து உங்க சேனல் எடுத்து போடுங்க. நான் ரொம்ப தெளிவா, அகில இந்திய அளவுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மாநில அளவில் திரு எடப்பாடி பழனிசாமி, எந்த குழப்பம் இது முடிஞ்சு. இதற்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக இதே மாதிரி செஞ்சிருக்கு. தேசிய முற்போக்கு கூட்டணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணிங்கிற பேர் 2 பேர் வச்சிருந்தாங்க. அவங்க இதே மாதிரி பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லி, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கலைஞர் தலைமையில தான், அகில இந்திய அளவில் பொறுத்தளவுக்கு சோனியா காந்தி தலைமையில. அதே தான் கவலைப்பட்டு இருந்தீங்களா? இல்ல, எனக்கு அந்த கவலை தீர்ந்துச்சு. அது வந்து திரு அமித்ஷா வாயாலே சொல்லிட்டார். We will face this election அந்த லீடர்ஷிப் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. அடுத்து வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு அடுத்து என்ன சொல்லணும்? அதுல எடப்பாடி தானே அதிமுக தலைமை. அங்க அவர் தானே டிசைடிங். அந்த தலைமைக்கு அவர் தானே ஹை கமாண்ட். அவர் தானே. பார்க்கலையா நீங்க? பின்னாடி வந்து சிஆர்பில ஒரு துப்பாக்கி வச்சிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடாதுங்கிற அந்த சினிமா படத்துல அவர் பத்தி துப்பாக்கி பேசக்கூடாது. ஏங்க இது வந்து துப்பாக்கி வைக்கிற அளவுக்கு ஏதோ நடந்திருக்குன்றதா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தாரு. பார்க்கலையா? கவலைப்படுறாங்க. ஏங்க திரு ஸ்டாலினா இருக்கட்டும், திருமதி கனிமொழியா இருக்கட்டும், திரு விஜயா இருக்கட்டும், ஏன் கவலைப்படுறாங்க? எந்த கூட்டணி, அதான் கள்ள கூட்டணி ஏற்கனவே சொன்னீங்கல்ல, அது நல்ல கூட்டணியா மாறிடுச்சுல. அப்ப நீங்க எதிர்பாராத புரட்சி தமிழர் எங்க தமிழர் என்னவோ நடந்திருக்கு. பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு கூட்டணி அமைச்சாங்க, ஒருவேளை மிரட்டிட்டாங்களோ ஏதோ அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படின்னு ஒரு சந்தேகம். பிஜேபி கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்துறது தான் அவங்களோட வேலை. அனுபவமா இருக்கும். ஒருவேளை திமுக அனுபவமா இருக்கும். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு எது கூட்டணி சேர்ந்தாங்க? மிரட்டிருந்தாங்களா? என்ன பண்ணிருந்தீங்க மிரட்டுறதுக்கு? குஜராத் கலவரம் நடந்த போது கூட்டணியில் இருந்தீங்களே, மிரட்டிருந்தாங்களா? மிரட்டுற அளவுக்கு என்ன பண்ணிருந்தீங்க? அப்ப நீங்க கூட்டணி திரு முரசொலி மாறன் மரணப்படுக்கையில் இருந்த வரைக்கும் கூட்டணி இருந்தீங்களே, திரு வாஜ்பாய் வந்து பார்த்துட்டு போன வரைக்கும் இருந்தீங்களே, கிளம்பி போனவனே வந்து டக்குனு கூட்டணி மாறினீங்களே, எதுக்காக மிரட்டப்பட்டீங்க? யாரால் மிரட்டப்பட்டீங்க? அப்படி மிரட்டப்படி என்ன செஞ்சிருந்தீங்க அன்னைக்கு? ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி சார். அது எப்படி ஸ்டேட்மெண்ட்? நான் கேட்கிறேன், நீங்க ரைட் பர்சன் எப்படி ராங் பார்ட்டில இருப்பார்? நான் சொல்றேன், சரி உங்களை சொன்னா உங்களுக்கு வருத்தமா உங்களுக்கு போட முடியாது. நான் சொல்றேன், நான் நல்ல மனிதன், என் சேனல் சரியில்லை. எப்படி சரியில்லாத சேனல் நான் எப்படி இருப்பேன்? அப்ப நான் எப்படி சரியான மனுஷனா இருப்பேன்? ரைட் பர்சன். வாஜ்பாய் அத்வானி காலத்து தலைவருடைய மோடி அமித்ஷா கலைஞருடைய வாத திறமையை ஏற்று நீங்க எல்லாம் அப்படியே வாயை பிளந்து பார்த்து அதுல உண்மை இருக்கான்னு கிளம்புறதே கிடையாது. சரியான மனிதர் தவறானது எப்படி இருப்பாருன்னு கேட்கணும்ல. அப்படி இருந்தாருன்னு அவர் எப்படி சரியான மனிதரா இருப்பாரு? அவன் நல்ல மனுஷன் சேர்ந்து இருக்கிறது கொள்ள கூட்டம். என்னங்க அநியாயமா இருக்கு? கொள்ள கூட்டம் சேர்ந்து எப்படி நல்ல மனுஷனா இருப்பான்? ஒண்ணு அவன் நல்ல மனுஷனா இருக்க கூடாது, அது கொள்ள கூட்டமா இருக்க கூடாது. அதே கலைஞர் அவர்கள் ரைட் பர்சன் ராங், அதே கலைஞர் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. முரசொலியில் வந்து எடுத்து காட்டுறேன். சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் பற்றிய தவறான பார்வை இருக்கிறது.
மதச்சார்பின்மை என்று ஒரு சாத்தியமே இல்லை. 2 ஸ்டேட்மெண்ட் சொன்னது கலைஞர். ஆமா, உங்களை மாதிரி பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிறக்கா? ரைட்டு சார், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால எந்த மிரட்டலும் கிடையாது. அவங்க கூட்டணி திமுக எதனால பாஜக கூட்டணி சேவை 2 வார்த்தை பேச வச்சிருந்தா அந்த சந்தேகம் எங்க ஐயா வைகோவுக்கு வந்திருக்காது. ரொம்ப சந்தேகப்படுறாரு. நேற்றுக்கு ஏவா வேலு சொல்றாரு, PS வீரப்பா மாதிரி சிரிப்பாருங்க, சிரிக்காமே உட்காந்து இருந்தாருங்க. எடப்பாடி பழனிசாமி மௌனசாமியா உட்காந்துட்டாருன்னு வைகோ சொல்றாங்க. ஏன்னா 2026 பிறகு யார் சிரிக்க போறாங்கன்னு எல்லாரும் பாப்பாங்கல்ல, அதனால ஒரு சொல்லிருப்பாங்களா இருக்கும். அதனால வந்து பாருங்க, சந்தேகம் ஹெவியா வந்துருச்சு சார். ஆமா, வரும்ல. எதிர் முகாம்ல பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்க முகாம் பத்தி பேசிட்டு இருந்தது போய் எதிர் முகாம் பத்தி வருதுல கணக்கு. வேற ஒண்ணும் இல்லையே. அங்க ஏதாவது தப்பு நடக்குது, இல்ல அவருக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டா அதுக்கும் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கட்டா கொடுங்க. அதிமுக திமுக குரல் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க நிறைய குரல் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, நிறைய குரல் கொடுக்க வேண்டியிருக்கும். இதோட முடிஞ்சது இல்ல. 2026 மே மாசம் வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன் சார், ஒரு அதிமுக தலைமை என்டிஏனுடைய இங்க அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி அவரை ஒரு 2 வார்த்தை பேச சொல்லியிருக்கலாம். அதான் சொன்னேங்க, 4 மைக் இருந்துச்சு, 3 சேர் இருந்துச்சு, பின்னாடி போர்டு இருந்துச்சு, மைக் டெஸ்டிங் பண்ணிட்டு இதெல்லாம் அவர் வீட்டுல இவர் சாப்பிட போயிருக்கிறார். புரியுங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கட்சி தலைவரோட வீட்டுல அமித்ஷா அவர்கள், மத்தவங்களா விட்டுருங்க, திரு நரேந்திர மோடியாவது ஒரு கௌரவம் கருது, இங்கே திரு அமித்ஷா அவர்கள் வேற இந்த வீட்டுக்கா போய் பார்த்திருக்கீங்களா? நீங்க இவ்வளவுதாங்க. நீங்க நினைக்காத இணக்கம் அங்க இருக்கு. கவலைப்படாதீங்க. நீங்க வந்து உங்களுடைய பீதியெல்லாம் எனக்கு புரியுது. அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட். என்னுடைய சிம்பத்தி, நான் என்னோட வருத்தப்படுறேன் உங்களுக்காக நீங்க இப்படி நடந்துருச்சேன்னு. ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன், இல்ல சார், நம்ம முன்னாள் முதலமைச்சர், அதிமுக தமிழ்நாட்டை அதிகமுறை ஆண்ட கட்சி, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு வார்த்தை கூட பேசாம அமித்ஷா அவர் வாயை அடைச்சிட்டாருன்னு பேசுறாங்க. கவலையே படாதீங்க, அவர் நிறைய பேசுவாரு. அன்னைக்கு பூரா நீங்க மைக் எடுத்து ஓடி வருவீங்க, பாத்துக்கிட்டே இருக்கு. ட்வீட் போட்டாரெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. அவர் வந்து நான் எடப்பாடி என்ன இங்கிலீஷ்ல போட்டார், பிரதமர் தமிழ்ல போட்டதுனால இவர் அவருக்கு புரியுங்கிற இங்கிலீஷ்ல போட்டார். என்ன போட்டிருந்தாரு தெரியும்னு சொல்லுங்க. என்ன போட்டிருந்தாரு? நாங்க வந்து பயந்துட்டோம், நீங்க எங்களை மிரட்டினீங்க, எங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்குது, நான் இப்ப என்ன செய்யறோம் எசமான்னு கேட்டிருந்தாரா? எதிர்பார்த்தது அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எதிர்பார்த்தது. நாங்க எதிர்பார்க்கல, அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்தாங்க. இல்ல மாத்தி பேசாதீங்க. 2 நிமிஷம் முன்னாடி நீங்க சொல்லிருக்கீங்க எனக்குள் சில கேள்விகள் இருந்ததுனே. நீங்க வந்து வைகோ சொன்னாலும் அப்புறம் கேக்குறீங்க. உங்களுக்குள்ள இருந்த கேள்வி உங்களா கேளுங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியுமில்ல, உள்ள யாருக்கான எனக்கு தெரியுமில்ல. திரு மாதேஷ் உள்ள இருந்து இயக்குறது யாருன்னு எனக்கு தெரியுமில்ல. யாரும் இயக்கல சார். அது வந்து உங்க ஆன்ம பலம் இயக்குதுங்க, எனக்கு தெரியுங்க. யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி அப்ப ரொம்ப சுமூகமா தான் ஜெல் ஆகிற அளவுக்கான ஒரு கூட்டணியா தான் அமைஞ்சிருக்கா. பிரமாதமா. ஏன்னா அவங்களுக்கு தேவையே இல்லை, அப்படி அவையான அவசியம் இல்லை. அவங்க 2 பேருமே உணர்ந்து புரிந்து திரு வைகை செல்வன் குறிப்பிட்டது போல காலத்தின் தேவை அறிந்து வந்திருக்காங்க. 12 மணிக்கு பிரஸ் மீட், 3 மணிக்கு பிரஸ் மீட், 5 மணிக்கு பிரஸ் மீட்னு ஏன் இவ்வளவு தள்ளி போகுது? என்ன காரணம்? அது அழகா அதுக்கு இந்த கேள்வி வந்து அமித்ஷா கேட்டீங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. நான் அதோட பிரமாதம் சொல்லிட போறல. தொலைநோக்கு பார்வையோட ஒரு கூட்டணி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. ரொம்ப தொலைவா இருந்துகிட்டே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சோம். ஆமா, தொலைநோக்கு பார்வையில தொலைவாவே கூட்டணி பேச்சுவார்த்தை இப்பயே முடிஞ்சு வச்சுங்க. கூட்டணி அறிவிப்பு தாங்க நடந்தது. நல்லா புரிஞ்சு. நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு நீங்க மறந்துடுறீங்களே. நீங்க ஏன் எடுத்த பேட்டியே மறந்துடுறீங்களே. உங்களுக்கு நான் கொடுத்தது மறந்துடுறீங்களே. நான் பங்குனி உத்திரம் அன்னைக்கு நடக்கும் சொன்னேனா இல்லையா? ஆமா, கரெக்டா. அன்னைக்கு என்ன பங்குனி உத்திரம்? அப்புறம் என்ன நீ ஏன் கொலைப்படுறீங்க? நான் நடக்கும்னு சொன்னேனே, நடந்துச்சு. தேதி குறிச்சனே, முகூர்த்த நாள் சொன்னேனே, நீங்க ஏன் கொலைப்படுறீங்க? அதே மாதிரி தான் நடக்கும். அவங்க வந்து என்னென்ன பேசணும், எப்ப பேசுவோம், கரெக்டா பேசுவாங்க. கவலையே படாதீங்க. அன்னைக்கு பூரா திரும்ப மைக் எடுத்து ஓடிடுவீங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி சார் இது. அண்ணாமலை நீக்கமும் அண்ணாமலை மாற்றமும் ரெண்டுத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன். அண்ணாமலை நீக்கமும் அண்ணாமலை மாற்றமும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியால் நிகழ்ந்திருக்கா? நீக்கமும் மாற்றமும் ஒரே வார்த்தையா? நீக்கிறதுன்றது வேண்டான்னு முடிவு பண்ணிடுறது. ஆமா. ரெண்டாவது மாத்துறது, அவரை தள்ளி வச்சுட்டு வேற ஒருத்தர் உட்கார வச்சுக்கிறது. எது நடந்துச்சு முதல்ல நீங்க முடிவுக்காங்க. மாத்திருக்காங்க, அவ்வளவுதான் நானும் சொல்றேன். அவ்வளவுதான். நீக்கம்னா நீங்க கவலைப்படுங்க. மாற்றுறது என்ன போது? ஏபி நட்டா மாத்த போறாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. என்ன செய்ய? அப்ப வந்து அவர் சஸ்பென்ஷனா? இல்ல சார், இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நான் கேக்குறேன். அதிமுக பாஜக கூட்டணி அமையணும்னா அண்ணாமலையை மாற்றி ஆக வேண்டும் அப்படின்றது சொன்னேன். இந்த இதுக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், இது நிபந்தனையும் அல்ல, நீக்கமும் அல்ல, ராஜினாமாவும் அல்ல, இது மாற்றம். 4 வார்த்தைக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுங்க. என்ன தேவை இருக்கு? இல்ல, அடுத்த தலைவர் வரணும். அவங்களுடைய டேர்ம், அவங்களுடைய 3 வருஷத்துக்கு ஒரு தலைவர் மாறுவாங்க. இது வந்து அதிமுக திமுக போல காங்கிரஸ் போல நிரந்தர தலைவர் கிடையாது. இல்ல சார், நீங்க உட்பட பலர் பேசியிருக்கீங்க. ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், நீங்க உங்க பார்வையில சொல்லிருக்கீங்க. பிஜேபி தலைவர்கள் சிலாகித்து சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணாமலை வந்த பிறகுதான் இந்த உயரம் வந்திருக்கிறது. அதை நான் விட்டுருங்க. அன்னைக்கு வந்து நயினார் நாயந்தனுடைய வெற்றி அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அக்கா தமிழ் சொல்லிருக்காங்க, ஹெச் ராஜா சொல்லி எதுக்கு மாத்திருக்காங்க? அவங்க டேர்ம்ங்க, அவங்க ஜனநாயகங்க. வாஜ்பாய் வந்து கடைசி வரைக்கும் இருக்க முடியாதுங்க. ஒரு அத்வானி வரணும்ல, ஒரு நரேந்திர மோடி வரணும்ல, அடுத்த தலைவர் வரணும்ல. நீங்க வந்து சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமரா செஞ்சுட்டு இருந்தாரு, 3 முறை முதலமைச்சராளர். எதுக்கு மாத்தினாங்க? வசுந்தரா சிந்தியா ஏற்கனவே முதலமைச்சர், எதுக்கு மாத்தினாங்க? இது உங்க கட்சி மாதிரி கிடையாதுங்க. காலம் பூரா நான் தான் அப்படின்னு
அது ஜனநாயகபூர்வமான கட்சிங்க. ஆனா அந்த தொண்டர்கள் அப்படி நம்பலையே. அதிமுக பாஜக தொண்டர்கள் பேசுறத நான் கேள்வி அபிமானத்தை பெற்றது அண்ணாமலையுடைய வெற்றி. அதையும் மாத்திரதான் பாஜகவுடைய சித்தாந்த வெற்றி. அதான் சார், தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்கிறது பாருங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்காக எங்க தலைவரை காவு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அறியாதவர்கள் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி புரியாதவர்கள் வந்து தூபம் போட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் சரியா புரிஞ்சுருவாங்க. அதுக்கு தான் ஒரு வருஷம் முன்னாடியே கூட்டணி. இதை மாதிரி நீங்க இடத்துல கிளப்பிட்டு தூத்து ஊதிட்டே இருப்பீங்கிறனால தான் இந்த ஒரு வருஷம் முன்னாடி இந்த கூட்டணி. நீங்க கேட்டீங்களே இவ்வளவு முன்னாடி கூட்டணி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு, அதுக்கு தான் அந்த விஷயத்தை சொல்லுங்க. இல்ல சார், இந்த ஒரு வருட திட்டமே ஏதேனும் பிளான் இருக்கா அடுத்து வர நாட்கள்? ஆமா, ஜெயிக்கணும்னு 2026 திமுக கூட்டணி ஆகிட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஒரு சந்தோஷமே இல்லையே சார் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி? எனக்கு இல்ல சார். யாருக்கு சந்தோஷம்? அதிமுக தொண்டர்கள் எங்கயாவது பட்டாசு வெடிச்சாங்களா? பிஜேபி தொண்டர்கள் எங்கயாவது பட்டாசு வெடிச்சாங்களா? வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம், வேண்டும் அண்ணாமலை வேண்டும் போஸ்டர் தான் பார்த்தேன். நான் மற்ற கட்சிகளை பத்தி போஸ்டர் எல்லாம் சொல்லுவேன், எனக்கு அது தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதை நம்ம வந்து விட்டுவிடலாம். காங்கிரஸ் கட்சி பத்தி மதிமுக என்ன சொல்லிருக்கு நீங்க எழுதி பாத்துங்க. திமுக தலைவரை பத்தி மதிமுக பூச்சலா என்ன சொல்லியிருக்காரு நீங்க பாத்துங்க. ஒவ்வொரு தலைவரை பத்தி நான் சொல்லுவேன். காங்கிரஸ் பத்தி விடுதலை சிறுத்தைகள் சொல்லிட்டு நீங்க பாத்து. நக்சல்களுடைய ஆட்சி நடக்குது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் பத்தி பேசியிருக்கு கேரளால. நக்சல்களுடைய ஆட்சி. மம்தா பானர்ஜி பத்தி காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கு நீங்க பாருங்க. ஒவ்வொரு கட்சியை பத்தி நீங்க பாத்துங்க. எனக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க ஹேப்பியா இருக்காங்க. உங்களுடைய வருத்தம் நான் புரிந்து கொள்கிறேன். நான் உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். எனக்காக ஒண்ணும் பரிதாபப்படுது. நீங்க தானே சார் வருத்தப்படுறீங்க? நான் வருத்தப்படல, அந்த கட்சி தொண்டர்களுக்காக நான் கேள்வி கேட்டேன் சார். அவங்க தானே சார் சேர்ந்தாங்க. நீங்களா கம்பல் பண்ணி நான் கம்பல் பண்ண நான் சொல்லி நடந்ததா? இங்க உட்கார்ந்து 10 ரீல்ஸ் பார்த்தேன். அண்ணாமலைக்காக வருத்தப்பட்டு வீடியோ போட்டவங்களுடைய இருக்கட்டும் சார். அது இன்னும் 14 ரீல்ஸ் நீங்க ஒண்ணு போடுங்க சார். நீங்க ஒண்ணு போடுங்க. தலை அப்படி ஆயிடுச்சு தலை, நீங்க ஒண்ணு வருத்தப்படுங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நல்லா போடுங்க. அவர்கள் தானே சார் சேர்ந்தாங்க. நீங்க சேர்த்து விட்டீங்களா? நான் சேர்த்து விட்டேன்னா? அவங்க தானே சேர்ந்தாங்க. நீங்க எங்களை போடுறீங்க. ஐயோ சேர்ந்துட்டாங்க சேர்ந்தா வைத்தறிச்சல் போடும் போதே தெரிஞ்சது. நீங்க காத்திருந்த மாப்பிள்ள உட்கார்ந்துருக்கான். வேற ஒருத்தர் அண்ணாமலையே தூக்குறீங்களா கூட்டணிக்காக? அப்புறம் நாம வேலை செய்யறோம்னா பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு களத்துல அங்க அந்த முட்டல் முனங்கள் பிரச்சனைகள் வராது. அதிமுக பாஜக ஒண்ணுமே இருக்காது. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரா திரு திருநாவுக்கரசர் இருந்த போது திரு பொன்முடி இவங்க திரு கே நேரு இவங்க எல்லாம் வந்து அங்க இடஒதுக்கீடே கொடுக்கல. அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தல ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. மாவட்டத்தில் திரு திருநாவுக்கரசர் வந்து இதுவே கட்சியை வளர்க்கும் சந்தர்ப்பம், நாமெல்லாம் தனிச்சே களங்காண்போம், எவ்வளவு முடியுமோ சீட்டு போட்டிடுங்க. அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே வரைக்கும் பேசலாம். அறிவிக்கப்பட்ட விஷயம் சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாம் பேசாம உட்கார்ந்து. ஆனா அங்க அப்படி இல்ல. அதே மாதிரி பாசக்கார பசங்க சார். அண்ணாமலைக்கு பாசக்கார பசங்க. ஆமா, எப்படி குத்துறாங்கன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கு. யார நீ பாத்துட்டு இருக்கு. நீ 2026 மே மாசம் தெரிஞ்சிரும்லங்க. நான் ரிசல்ட் தானங்க பேசணும். யார குத்துறான்னு ரிசல்ட் பேசணும். யாருக்கு மறுபடியும் திமுக கூட வரட்டும்டா, ஆனா ஏடிஎம்கே வந்துடக்கூடாதுடா. பிஜேபி அப்படின்னு எங்க தலைவரையா மாத்துறீங்க அப்படின்னு சொல்றவங்க எந்த கட்சிக்காரங்களா இருப்பாங்க? பிஜேபி காரங்க. ஏங்க உங்களுக்கு தெரியாதுங்க. அதாவது அதிமுக திமுக தான் இந்த சிந்தனைக்கு போவோம் புரியுங்களா? நாங்க வந்து அவன் போட்டோம். பிஜேபி மாதிரி ஆட்கள் வந்து சித்தாந்தத்துக்காக வாழ்கிறவர் புரியுங்களா? கம்யூனிஸ்டுகள் போல சித்தாந்தம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது பிரதான. கம்யூனிஸ்டுகளை விட இந்த கம்யூனிஸ்ட்கள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. இவங்க காம்ப்ரமைஸ் பண்ண கிடையாது. அவங்களுடைய இலக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரதான கொள்கைகள் என்னன்னா அது முழுக்க நடந்துட்டு இருக்காங்க. ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு, பொது சிவில் சட்டம். அவர்கள் கொள்கையிலிருந்து ஒரு நாளும் புரள்வர் கிடையாது. சொல்லுவாங்க, செய்வாங்க. இன்னைக்கு அதிமுகவின் சில மாவட்டங்கள்ல ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு. திருப்பூர்ல வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருக்காரு. அங்க இருக்கிற மாமன்ற கூட்டத்தினுடைய எதிர்கட்சி கொறடா ஒருத்தர் வருத்தப்பட்டு அழுந்திருக்காரு. இந்த சம்பவ நிகழ்வுகளும் நடக்குது. இதுல வந்து நிர்பந்திக்கப்பட்டு நீங்க பேசுறது கவுன்சிலர்கள் பத்தி, முன்னாள் எம்எல்ஏக்கள் பத்தி சரிங்களா? நான் அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியம் தானே அந்த கட்சிக்கு. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், அடுத்து அவர் கவுன்சிலர்னா அடுத்து எம்எல்ஏ. அவரு உங்களுடைய வாய்மூர்த்தம் பழிச்சவர் நல்லா வரட்டும். அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது அனுப்பிவிடட்டும். அது வந்து வருஷம் நான் சொல்ல வரேன். முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் மாவட்ட செயலாளர்களே சொல்லுவாங்க. அதனால நான் இல்லைங்க அதே சொல்லுவாங்க. பிஜேபிலையும் கேளுங்க சொல்லுவாங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னா, எல்லாருக்கும் வேற வேற பார்வை இருக்கும். ஆனா இலக்கு ஒன்றுங்கிற எல்லாரும் தெளிவா இருக்கு. நான் உங்களுக்கு பலமுறை சொன்னேன், அண்ணாமலைக்கும் அகில இந்திய தலைமைக்குமே இந்த வேறுபாடு இருந்ததுன்னு சொன்னேன். நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் மறுத்திருக்கேன் இல்லையே? இலக்கு ஒன்றாக இருந்தது, பாதை வேறாக இருந்தது. இல்ல, இலக்கு ஒன்றுதான் சார். திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீட்டுக்கணும். அதுல எல்லாரும் தெளிவா. அது தொண்டர்களும் அந்த மனநிலையில் இருக்காங்க. ஆனால் இது ஏதோ நிர்பந்தத்தால் நடந்திருக்கிறது, கட்சியை உடைக்க பார்த்திருக்காங்க, அதனால நடந்திருக்கு அப்படின்றத ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சு. அது வந்து அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி பலவீனமானவர்கள் நினைக்கிறாங்களா? அதிமுகவை உடைப்போம் என்று மிரட்டி கூட்டணி சேர்ந்திருக்குன்னு அவங்க வந்து சந்தேகப்படுறது பிஜேபி இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமை. அவ்வளவு பலவீனமானவரா எடப்பாடி பழனிசாமி? அப்படி அதிமுக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? நினைச்சா நானும் சொல்லு, அவர் கட்சியில அவர் தான் பாத்துக்கணும். உண்மையாவே இது ஜெல் ஆயிடுச்சா சார்? ஒட்டிக்குமா சார்? கிரவுண்ட்ல வேலை செய்யுமா சார்? ஒர்க் அவுட் ஆகுமா? ஒட்டிக்கிடும், பத்திக்கிடும். நீங்க பாத்துட்டே ரிசல்ட்டை நீங்க பேசுங்க. நம்ம பேசத்தானே போறோம். நீங்க இந்த புத்தாண்டு கேட்டீங்க, நம்ம தொடர்ந்து சந்திக்க தானே போறோம். பாத்துட்டே இருக்கு. நீங்க எங்க போறீங்க, நான் எங்க போறேன். அண்ணாமலை இடத்தில் நயினார் நாகேந்திரன் எப்படி இட்டு நிரப்ப போகிறார்? சரியான ஒவ்வொருத்தருக்கும் வேற வேறங்க. நம்ம வந்து ஒரே குஜராத்தை சேர்ந்த 2 பேர்
ஒருத்தர் பிரதமராகவும் ஒருத்தர் அகில இந்திய தலைவராக இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப வியந்தாங்க, இது பழக்கம் இல்லையே, இது என்னங்க புதுசா இருக்குன்னாங்க. அவர் மாட்டு 2 டேர்ம் இருந்தார், அவர் 2 டேர்ம் வந்தார், 3ஆம் டேர்ம் இருக்கிறார், அது மட்டும் ஓடிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து ஜேபி நட்டா வந்து அகில இந்திய தலைவராக இருந்தாலும் திரு அமித்ஷா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்திட்டே இருக்காரு. யார் வந்து யாரும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கு, ஒரு பேட்டர்ன் இருக்கு. மீடியா மேனேஜ்மெண்ட்லயும் நெரேட்டிவ் செட்டிங்ஸ்லயும் அண்ணாமலை பியூட்டிஃபுல்லா பண்ணார். சரிங்களா? களப்பணியில வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து மாஸ்டர். அவர் வந்து எப்பேற்பட்ட இன்னைக்கு வந்து கூட்ட முடியாத கூட்டத்துல அவர் தலைவராக இருக்கும்போதே கூட்டி காட்டினார். ஒரு தனி பெண்ணாக தமிழகம் முழுக்க ஜேன்னு போய் தமிழ்நாட்டில் பிஜேபி நோக்கி எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சவங்க தமிழிசை அம்மா. அவங்க திரு முருகன் இருக்கும்போது தான் கூக்க செல்லும் மாதிரி, கேபி இவர் நம்ம விபி துரைசாமி மாதிரி, நம்ம குஷ்பு மாதிரி அவங்கெல்லாம் வந்து அந்த கட்சியில இணைஞ்சாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. திரு நயினார் நாகேந்திரனுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கிரவுண்ட் லெவல்ல கீழே எந்த ஊர்ல யாருக்கு ஓட்டு, யாரு விழும், யார் விடாது, எது நெகட்டிவ் ஓட்டுன்னு தெரியும். நான் அவருடைய நுவான்சஸை நான் பார்த்துருக்கேன். நான் கூட இருந்து பணியாற்றி பார்த்துருக்கிறேன். அவருடைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்ன தெரியும். அவர் வந்து ஜாதி வாரியா, ஊர் வாரியா, தொகுதி வாரியா, பாராளுமன்றம், சட்டமன்றம், அதிமுக, திமுக யார் சேர்ந்தா நல்லது, யார் பிரிஞ்சா நல்லது வரைக்கும் அவருக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுனால அந்த அனுபவத்துல ஒரு வருஷத்துல எலெக்ஷன் நடக்குது. இப்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, வேற எந்த தலைவர் இருந்தாலும் சமாளிச்சிடணும். பலமுறை சொல்லியிருக்கேன், பிஜேபியில 100 தலைவர்கள் இன்னைக்கே பேர் சொல்ல முடியாது இருக்காங்க. நீங்க அந்த மேடையை பார்த்துருப்பீங்க. எல்லோருமே தலைமை பதவிக்கு தகுதியானவங்க தான் அந்த மேடையில் உட்கார்ந்தாங்க. திரு நயினார் அறிவிச்ச அன்னைக்கு அவ்வளவு பேருமே முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள், நாளைய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்தாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன தேவைப்படுச்சுன்னா, ஒரு வருஷத்துல ஸ்டடி பண்ணும். அதான் முக்கியம். அப்ப வந்து ஏடிபியோட அலைன்ஸ் வேற வருது. அப்ப 100 விஷயங்களை ஆலோசனை பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப தகுதியானவரா இருப்பாரு. நீங்க எப்பயுமே அவரை இவரை ஒப்பிடக்கூடாது. ஏன்னா சிவாஜி வேற, எம்ஜிஆர் வேற, ஒன்னு அது தனித்தனி பேட்டர்ன். அண்ணாமலை ஒரு கூட்டத்தை தன்வயப்படுத்தினார், தன்னுடைய ரசிகர்களாக மாற்றினார். இல்ல அண்ணாமலை ஃபேன்ஸ், அண்ணாமலை ஆர்மி, இவங்கெல்லாம் இன்னைக்கு நயினாருக்கான இதெல்லாம் இருந்துச்சு சார். அதையெல்லாம் எப்படி நயினார் சரி கட்ட போறாரு? ஜெயலலிதா பாசறைன்னு இருந்துச்சுன்னா அது அதிமுக ஓட்டா, திமுக ஓட்டா? அதிமுக. என்னங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இவ்வளவுதானங்க எளிமையான தத்துவங்க. அண்ணாமலை பாசறைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது பிஜேபி தானங்க. அவர் பிஜேபி தானுங்க. நீங்க என்னங்க என்ன அவர் எந்த கட்சி சொல்லுங்க. இப்ப நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார், அண்ணாமலை அவர்கள் வேற கட்சியை சேர்த்தார். அப்ப நீங்க கேளுங்க அண்ணாமலை ஓட்டு என்ன ஆகும். ஆனா அந்த தொண்டர்கள், அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஓடி ஓடி உழைச்ச தலைவன்டா இன்னைக்கு உட்கார வச்சுட்டாங்களே அவர்களையும் எழுதுறா. அப்ப அப்படி சொன்னாங்கன்னா அவ எப்ப தலைவனாக முடியும்? அண்ணாமலைக்கா கைதட்டினானே அவன் எப்ப தலைவனாக முடியும்? அண்ணாமலை கடைசி வரைக்கும் அங்கே உட்கார்ந்தாருன்னு. அதுதான் பிஜேபி. அவரே சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு தொண்டனையும் தலைவனா அழகு பார்க்கக்கூடிய கட்சி இது. அப்பதான் அவ்வளவு பேருக்கு வருவாங்க. அதுதான் ஏடிஎம்கே வளர்ச்சி. அதுதான் திமுகவுடைய மைனஸ் பாயிண்ட். இதெல்லாம் கடைசியில ஒட்டிக்கும், எல்லாம் சேர்ந்துப்பாங்க. பதட்டமே படாதீங்க. ஏங்க இவ்வளவு பதட்டப்படுங்க? நீங்க எல்லா விஜய் பக்கமும் எங்க அண்ணன் சீமான் பக்கமும் போயிடுவாங்க. அதனாலதான் விஜய் பதறனா இருப்பாருங்க. நான் சொன்னேன், திமுக ஆட்சியை ஒழிக்கிறது தான் அவருடைய நோக்கம். போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சொன்னது 4 நாள் முன்னாடி தான். அப்புறம் எதுக்கு யாரோ 2 பேர் சேர்ற பத்தி இவ்வளவு பதட்டப்பட்டாரு? நான் தான் உங்களுக்கு சீன்லயே இல்லையே. அதிமுக சீன்ல இல்ல, அவங்க ஆளே கிடையாது. பாஜக பாவம், அது வந்து கொள்கை எதிரி வரும். அவங்க சேர்ந்தாருன்னா சேராட்டி என்ன? நீங்க 3 பேரையும் ஒரே தட்டுல வைக்கிறார் விஜய். இல்லங்க, 3 பேரையும் திமுக, பாஜக பங்காளிகள், பாஜக அதிமுக பங்காளிகள் எல்லாம் 3 ஒண்ணுதான். முன்னாடி என்ன சொன்னீங்க? இன்னைக்கு 3த்தையும் ஒரு பக்கம் சேர்த்துட்டு நான் தான் சரியான என்ன சொன்னார்? இல்ல அப்படி கிடையாது. அவர் அதுக்கு முன்னாடி அலையன்ஸ் வந்து அமைஞ்சது இன்னைக்கு. அதற்கு முன்னாடி என்ன சொல்றாரு? தாவேகாவுக்கும் திமுக தான் போட்டி. இனிமே போட்டி வந்து பிட்வீன் டிஎம்கே டிவிகே அறிவிச்சவர் அவர். அங்க இருக்கு டிஎம்கே அப்படியே தான் இருக்கு, அலையன்ஸ் அப்படியே தான் இருக்கு. ஏன் பதறீங்க? பதற்றம் இல்ல சார். கொடுத்த அலையன்ஸ் உடைய அட்வைஸ் வந்து வேற சொல்லிட்டாரு. இப்ப வேற நடந்து போச்சு. இப்ப நீங்க ஸ்ட்ராட்டஜியை முதல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாத்தப்படல, ஸ்ட்ராட்டஜியை மாத்தப்படலாம்னு தெரியல. முதல்ல இருந்து ஆரம்பிக்க என்ன எதிர்பார்த்தாரு சார்? ஏதோ சொல்ல வரீங்க, எனக்கு தெரியல சார். நீங்க மறந்துடுறீங்க. எனக்கு ஏன்னா நீங்க திரும்ப நீங்க ஒரே பேப்பரை படிக்கிறதுனால நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு போறீங்க. திரும்ப அங்க போய் அந்த பேப்பர் படிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆறீங்க. நான் தான் உங்களுக்கு 100 முறை சொன்னேன், அதிமுகவோடு தாவேகா கூட்டணி தயாராக இருந்தது, பேச்சுவார்த்தை நடந்தது. நான் ஆமா சொல்லியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன், இல்லன்னு சொல்ல. அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பினார், எனக்கு இந்த தயக்கம் இல்ல. அதை பத்தின நூல் வந்து பிரசாந்த் கிஷோர் தந்தி பேட்ல கொடுத்தார், யாருக்கும் தயக்கம் இல்ல. அதனாலதான் அதிமுக பத்தி விமர்சிக்காமலே இருந்தார் தாவேகா. நம்ம எல்லாம் தெரியும். அவங்க வந்து எதிர்பார்த்து இருந்தாங்க. அவங்க சொன்னது டிசம்பருக்கு பிறகு பார்ப்போம், அப்பதான் நம்ம வெயிட்டேஜ் ஏறும் அவங்களுக்கு அட்வைஸ். அவ்வளவு நாளா பொறுக்க முடியாதுங்கன்னு திரு பழனிசாமி சொன்னாரு. அவங்க கேட்கல. அப்ப நான் பரவாயில்ல, எனக்கு ஒருத்தன் டிமாண்ட் ஏற்கனவே இருக்கு, நான் அங்க போய்க்கிறேன், நான் வந்து இதை உன்னே கெஞ்சி நீ வர வந்து நான் என்ன ஒருத்தர் ஏற்கனவே கெஞ்சி இருக்கேன், அங்க போய் சந்தோஷமா சேர்த்துட்டாங்க. முடிஞ்சு வச்சு. ஆஃபர் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ரஜினி சார் படத்துல ஒன்று சொல்லுவாங்கல்ல, நமக்கு பிடிச்சவங்கள விட நம்மளை பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப நம்மளை பிடிச்சவங்க பிஜேபிக்கு ஏடிஎம்கே பிடிச்சிருந்துச்சு, சந்தோஷமா வாழ போறாங்க. சரி, இமயமலை எல்லாம் போயிருக்காரு. ஆமா, பாபா முத்திரி எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. ரஜினியோட சேர்ந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறார். உங்க தமிழ்ல வச்சுக்கோங்க, ஹாப்பியா இருக்கலாம். நானும் யோசிக்கிறேன், மோட்டோலே பார்த்து நீங்களும் எவ்வளவுதான் யோசிப்பீங்க. ஒரு சின்ன மூலையில எவ்வளவுதான் வந்து இவ்வளவு குழப்பம் வரும். அது என்னன்னா அந்த பதட்டம் அப்படி செய்ய வைக்கும்.
வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து ஒரு பிரேக் காப்பர். அவர் வந்து பேய் மாதிரி பிசாசு மாதிரி வீதி வீதியா அலைஞ்சார் டெய்லி. இன்னைக்கு அந்த மாநில தலைவர் மாற்றத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல வரைக்கும் கூட்ட வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருந்தார். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்ட தருணத்துல ஒரே நாடு கூட்ட வரைக்கும் கொடுத்தார். அவர் வந்து ஷெட்யூல் வந்து அவ்வளவு பெருசா போட்டு வச்சிருந்தார் நிறைய. இப்போ ஒரு பெரிய பிரேக் கிடைச்சிருக்கு. முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக அழகா போய் தலைவருடைய பாணியிலேயே அங்கேயே போயிட்டு வந்து பாபாவோட இடத்துல போய் உட்காந்து பார்க்கும்போது வந்து ஜம்முன்னு அமைதியாட்டு இன்னும் விவேகத்தோட திரும்பி விடும். இன்னும் ஏற்கனவே இருக்குது, இன்னும் பயங்கரமான விவேகத்தோட திரும்பி விடும். நயனார் என்ன டிஃபெண்ட் பண்ணுவாரு, நான் சிக்ஸர் அடிக்க போறேன்றாரு. பார்த்துட்டே இருங்க, சிக்ஸர் அடிக்கிற அளவுக்கு என்ன பொறுப்பு இருக்கும் சார்? பார்த்துக்கிட்டே இருங்க, எந்த பொறுப்பும் இல்லாம அடிக்கலாமே. அவர் யார் நைனா இவங்க தமிழிசேக்கா எந்த பொறுப்புல இருக்கிறாங்க? அவங்க சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹெச்ராஜா அண்ணன் எந்த பொறுப்புல இருக்கிறாங்க? பொன்னார் என்ன எந்த பொறுப்புல இருக்கிறாங்க? அவங்க என்ன அடிக்கிறாங்க? அவங்க அண்ணாமலைக்கு அடையாளம் தலைவர் பதவி, அதையே மாற்றி. அண்ணாமலைக்கு அடையாளம் தலைமை பண்பு, தலைவர் பதவி அல்ல, தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்டல் டிஃபரண்ட் ஃப்ரம் பீயிங் எ ஸ்டேட். இதை விட எவ்வளவு பெருசு கொடுத்தாலே அது தகாதே சார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன இருக்கும் சார்? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன இருக்கும் சார்? பாருங்க, நீங்க பாருங்க. அவருக்கு ஏங்க நான் சொல்றேன், அவருக்கு வந்து அகில இந்தியாவில பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கு 1. அகில இந்தியாவில் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கு 2. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சோர்ஸ்கள் இது ரெண்டுமே அவருக்கு ஆஃபர் பண்ணப்பட்டது. அவர் வேண்டாம், நான் தமிழ்நாட்டில் களமாடுறதுக்கு எனக்கு இங்கே இருந்தால் தான் சரியாகும், அங்கே போனேன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சேர்த்து இருக்கும், என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, டைவர்ஷன் இருக்கும். உன்னை ஆல் இந்தியா பொதுச்செயலாளர் போட்டான். இப்போ இன்னைக்கு நீ பார்க்கல, ரெட்டி வராரு, கிஷன் ரெட்டி வராரு, தன்சுக் வராரு, உனா 4 பேர் அந்த வேலையை விட்டு இங்கே வரணும்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் வரணும். அப்போ நான் 4 இடத்துக்கு போனேன், இங்கே கவனிக்க முடியாதுங்க, நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு இவர் சொல்றாரு. அவருக்கு வந்து ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கு. திரு அமித்ஷா அவர்கள் இவருடைய தலைமை பண்பை பாராட்டி போட்ட ட்வீட் இது வரைக்கும் யாருக்குமே, ஆனா அவர் டெல்லிக்கு பேக் பண்ற மாதிரி தானே அந்த ட்விட்டே இருந்தது. நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்னு நாடு கடத்தணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. இல்ல நாடு கடத்தல சார், எனக்கு தெரியலையே. நாடு கடத்தல சார். என்னங்க, அதாவதுங்க, நீ தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த உன்னை தேசிய அளவுல கொண்டு வர, டெல்லி கொண்டு வர சொல்ல, நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு பாவம் வந்து சோலி சுராப்ஜி மாதிரி கிட்ட உங்களுக்கு கணக்கு இருந்து நீங்க அவ்வளவு சட்டம் உள்ள நமக்கு தெரியாதுல்ல. அப்ப ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இங்கதான் சிக்ஸர். எந்த அவர் அடிக்க போற சிக்ஸர் இங்க சென்னையில தான், தமிழ்நாட்டை தான் அடிக்க போறாரு. ஆமா, கேலரியில தானே விழுவும், பவுண்டரி கேலரியில தான் விழுவும். அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. அவர் வந்து எங்கன்னு அடிச்சுட்டு இருப்பாரு, அடிக்கிற பவுண்டரி இங்க தான் விழுவும், உங்களுக்கு கேலரியில. அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. அதுல வந்து கமெண்ட் சொல்லிட்டு இருக்க ஆளுக்கு பூரா என்ன ஆகுறீங்க பாருங்க. இப்பவும் திமுக தான் டார்கெட் அவருக்கு. அதுல என்ன குழப்பம்? பிரதான 2 பேருக்குமே சேர்ந்து, அந்த கூட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சேர்ந்து, அவங்களுக்கு எல்லாருமே டார்கெட் தான். ஒரு பெரிய மோதல் போக்கு இருந்தது, வார்த்தை மோதல் இருந்தது. அதெல்லாம் எடப்பாடி வர்சஸ் அண்ணாமலை, அதெல்லாம் மாறி, அதெல்லாம் ஒரு கதையே கிடையாது. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு யாரை பத்தி என்னென்ன சொன்னாங்கன்னு நான் இன்னும் பட்டியல கூட 1 மணி நேரம் அதை மட்டும் தனியா பேசுவேன். அது வந்து பேட்டி இருக்காது, ஒரு பேச்சாரம். அதெல்லாம் விட்டு அவங்க அடுத்த பாக்குறாங்கல்ல. ஒரு பெரிய உருவம் கொடுக்க வந்தாரு சார் அமித்ஷா. அந்த உருவம் முழுமை பெறல. ஆனா உருவத்தை இன்னும் முழுமையா கொடுத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த உருவத்தில் யார் யார் வருவாங்கன்றது காலம் நமக்கு உணர்த்த போகுது. திமுக கூட்டணியை வீழ்த்தும் அளவுக்கான உருவம், ஒரு பலம் என்டிஏ அலைன்ஸ் வருமா? நீங்க வந்து சந்தடி சாக்குல திருப்பி பழைய கேள்வி முதல்ல கேட்டு இருக்கீங்க. பழைய கேள்வி இல்ல, நீங்க வார்த்தைகள் வேற, கேள்வி ஒன்று. 2016 போல 2026 இருக்கும். ஒரு பக்கம் 135, ஒரு பக்கம் 99, அல்லது ஒரு பக்கம் 134, ஒரு பக்கம் 100. அது யாருக்குங்கிறத பொறுத்து. இன்னைக்கு வந்து கடுமையான போட்டி. இட் இஸ் நாட் ஏ ஈஸி கேம், இட் இஸ் நாட் ஏ கேக் வாக். நான் வந்து திமுக மேடையிலே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் நினைப்பது போல சுலபமாக இருக்க போவதில்லை. அதை நான் சொன்னேன். அது அப்படியே தான் இன்னைக்கு நாங்கள் அதை மாத்தலன்னு. அவர் நினைப்பது போல சுலபமா இருக்க போகுது. ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்லல. திமுக கூட்டணி ஆட்சியை இழக்கும் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல. கடுமையான போட்டி காத்திருக்கு. 100, 134 எந்த பக்கம்னாலும் போலாம். இன்னும் போக போக தெரியும் யார் 100 யார் 100. அதையும் நான் சொல்லத்தான் போறேன், நீங்க கேட்கத்தான் போறீங்க. பாஜகவோடு யார் சேர்ந்தாலும் கூட இருந்தாலும் உள்ளவங்களுக்கும் போச்சுன்ற மாதிரி தான் இங்க ஒரு பார்வை இருக்கு. பார்க்க போறீங்கல்ல. உங்களுக்கு வந்து மினிமம் கேரண்டி என்னன்னு சொல்லிடுறேன். 2021 75 சீட் எடுத்தாங்க. அதை விட கூட தான் எடுக்க போறாங்க. ஒரு சீட் குறையாது. உங்களுக்கு நான் வந்து கேரண்டி என்னன்னு சொல்றேன், ஒரு சீட் குறையாது. 2021 ஏடிஎம்கே கூட்டணி ரிசல்ட்டோட இன்னும் அவங்க எல்லாம் அப்படிதான். அந்த தேசிய 75 சீட்டுங்க எல்லாம் சேர்த்துவங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 2024 தான் உடைஞ்சாங்க. 24 அதை விட கூட வாங்குவாங்க. அதுதான் நான் சொன்னேன், 100 134 மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி, ராமதாஸ் வர்சஸ் அன்புமணி ராமதாஸ் மோதல் பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கிறது. அது அவங்களுக்கு நல்லதுக்கு இல்ல, அது குடும்ப தகராறு. வேற யாருக்கும் அதுல வந்து நலன் கிடையாது, வேற யாருக்கும் அதுல விருப்பம் கிடையாது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு மட்டும் மோதல். அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, இல்லாட்டி அவங்களுக்கு ரொம்ப கெடுது. குடும்பத்துல வரக்கூடிய பிளவு கட்சியை பிளக்கும். ஏற்கனவே 5% வாக்குகள் தான். அதை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருந்தாங்க. பாமக வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறது. பாமக வந்தால்தான் ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குது. நீங்க கடந்த 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியே பாமக இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணியா இல்ல. பாமக தான் ஏடிஎம்கே பிஜேபி 2 பேருமே ட்ரை பண்ணாங்க. கடைசியில ஏடிஎம்கே கொத்திட்டு போயிருச்சு, சார் மன்னிக்கணும், பிஜேபி கொத்திட்டு போயிருச்சு. அப்பதான் ஒரு அலையன்ஸுங்கிற உருவம் கிடைச்சது. அப்ப பாமகவுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்குது.
அந்த வட மாவட்டங்கள்ல அந்த சமூக மக்கள் மத்தியில் இன்னொரு செல்வாக்கு இருக்குது. அதை அவர்களே கெடுத்துக் கொள்வார்கள். இப்படித்தான் முக்குலத்துறவுகளுக்கான கட்சி காணாம போச்சு, இப்படித்தான் கவுண்டர்களுக்கான கட்சி காணாம போச்சு, அப்படித்தான் வன்னியர்களுக்கான கட்சி காணாம போகும்னா அதை காலம் செய்ய நம்ம என்ன செய்ய முடியும்? அது அந்த 2 பேர் மட்டும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இல்லப்பா இது தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா திமுக அதிமுக விட அத்தனை கட்சிகளுக்கு நல்லது. திமுக பதறுது, விஜய் பதறாங்க, திமுக கூட்டணி கட்சிகள் பதறுவதா கூட உங்க பார்வையை நீங்க சொன்னீங்க. அதாவது பிஜேபி அதிமுக சேர்ந்தது. பிஜேபி எந்த ரூபத்துல யார் கூட வந்தாலும் சரி நாங்க பாத்துருவோன்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு மனோ தங்கராஜ் முன்னாள் அமைச்சர் அவர் சொல்றாரு, தாமரை மலரணும்னா வேர் வேணும், வேர் வேணும், கிழங்கு வேணும், ஒண்ணுமே இல்லையே இங்க. அதோட முக்கியமான விஷயம் திரு மனோ தங்கராஜ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சட்டமன்றத்துல கனிமூல கொள்ளை பத்தி பேசினார். யாரை பத்தி எங்க பேசினார், எதுக்காக பேசினார் நீங்க புரிஞ்சுக்கணும். யாரு? திமுக முன்னாள் அமைச்சர் சட்டமன்றத்துல தமிழக ஆட்சியில கனிமூல கொள்ளை பத்தி பேசினார். சரி, நீங்க தெரிஞ்சுக்க என்ன இல்ல தெரியும், நான் பார்த்தேன். அவ்வளவுதான். அவர்கிட்ட நீங்க அதான் எடுத்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் ஃபியூச்சர் நம்ம பார்க்க போறோம், நடக்க போது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது எல்லாருமே பதல இருக்காங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நேத்து வரைக்கும் அந்த கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் கூட்டணி அமைஞ்சோடனே பதறீங்க. அவ்வளவுதான். அது தெரியும் எல்லாருக்குமே. அதையும் நான் திமுக மணிலே சொன்னேன், அவர்கள் பிரிஞ்சிருக்க வரைக்கும் உங்களுக்கு லாபம் அப்படின்னு. சேர்ந்துட்டாங்க, ஆப்வியஸ். கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துப்பாரா எடப்பாடி பழனிசாமி? இவங்க அமித்ஷா சொன்னதை அவங்க ஏத்துக்கின மாதிரி தெரியலையே. அவங்க எங்கேயுமே வெளிப்படுத்தவே மறுக்கல. உங்கள்கிட்ட அவங்க மறுக்கல. அது இன்னொன்னு பாருங்க, நீங்க எடுத்து போடுங்க உங்க நேயர்களுக்கு. அவங்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா விட்டுருங்க. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு திரு நரேந்திர மோடிக்கு நன்றி சொல்லும் போது. இபிஎஸ் சொல்லியிருக்காரு. பாருங்க, ட்வீட்டை பாருங்க. பார்க்க மாட்டேன்றீங்கல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியலையா தானே? உங்களுக்கு அந்த பக்கமே போற பழக்கம் இல்லையே. எங்க உண்மை தெரிஞ்சிருமோன்னு உங்களுக்கு பதறுதே. நமக்கு தெரிய வேண்டிய மட்டும் தெரிஞ்சாவது உண்மையா இருக்க வேண்டிய அவசியம். தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும் சார், அதுக்காக தான். வேற நடக்கும், பாத்துக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்க்காத நல்லதான் நடக்க போகுது. சோ இந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணியா அமைய போகுதுன்றீங்க. அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி அமைஞ்சிருச்சு இப்பவே. மத்தவங்க எல்லாம் உட்கார்றது எல்லாம் வர்ற நாட்கள்ல அதெல்லாம் நடக்கும். சேர் இல்லங்கிறனால வந்துருந்தீங்க. 6 சேர் தான் அங்க வந்து ஐடிசி கிராண்ட் சொல்லல, 6 சேர் தான் மொத்தமே இருக்குன்ட்டாங்க. அதனால வந்து எல்லாரும் வெளியே இல்ல, அந்த 6 சேர்ல வேற யாரோ உட்கார வேண்டியது சார், எல்லாம் உட்காந்துட்டாங்க. அதான் 6 சேர் தான் இருக்கனால அவங்களுக்கு மத்தெல்லாம் துரத்தி விட்டாச்சு. அவங்க வந்து சேர் இல்லாம வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. நீங்க பாக்கல. நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.